டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த குளியல் பொடி வீட்டிலே எப்படி நம்மளே பக்குவமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பொடி யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொடி யூஸ் பண்ணோம்னா நம்ம நார்மலாக குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். முக்கியமாக முகத்தில் போட்டு தேய்க்கும் போது அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் நம்ம கை வச்சு பார்க்கும்போதே. அதே மாதிரி இது செலவும் பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறதை விட கம்மி தான். அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த குளியல் பொடி ஆண்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரெண்டு பொருட்களை மட்டும் நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதலாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு 1 கிலோ எடுத்துருக்குறோம். 1 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இந்த பெரிய தட்டில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் கடலைப்பருப்பு ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கஸ்தூரி மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் போய்ட்டு மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் நல்லா காஞ்சது தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கஸ்தூரி மஞ்சளோட அளவு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம் அப்படின்னா உடம்புல போடும்போது லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 100 கிராம் மட்டும் சேர்த்துக்கிறவங்க கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் சேர்த்தா போதும். அடுத்ததாக இதில் ஆவாரம்பூ ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். இதுவும் பாக்கெட்லேயே கிடைக்கக்கூடியது தான். இதையும் நம்ம இந்த தட்டிலேயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸுமே ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். இதுவும் பாக்கெட்டில் இருக்கக்கூடியது தான். இதையுமே இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 25 கிராம் வெட்டி வேறு இதில் சேர்க்க போகிறோம். பாக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை வாங்கி நம்ம பாதி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு வசம்பு, இந்த மாதிரி ஒரே ஒரு குச்சி இருந்தாலே போதுமானது. இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையுமே நல்லா வெயிலில் காய விட்டுறலாம். வெயிலில் காய வச்சுட்டு மொத்தமாக கொண்டு போயிட்டு அரவையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லா பொருட்களுமே சேர்த்து அரைச்சி பெண்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே ஆண்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளையும் பூலாங்கிழங்கு இந்த 2 மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா ஆண்கள் மஞ்சள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பூலாங்கிழங்கும் பார்த்திங்கன்னா முகத்தில் போடும்போது முகத்தில் இருக்கிற அந்த முடிகள் வளர்கிற அந்த தன்மையை குறைச்சிரும். அதனால தான் ஆண்களுக்கு இந்த 2 பொருட்களை தவிர்த்துட்டு மீதி எல்லா பொருட்களையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்களும் நல்லா அரைச்சி ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டால் போதுமானது. ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்து லேசாக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு எப்பயும் போல் சோப்பு போடுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக இந்த மாதிரி குளியல் பொடி நீங்கள் எந்த பக்குவத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்ப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.